வணக்கம். ஸ்வதந்திரா பார்ட்டியிலிருந்து நாங்கள் இன்றைக்கு we are talking about insurance for motor vehicles and the EB bills in Tamil Nadu, அப்புறம் இந்த கோவிட் கேசஸ். ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் பற்றி ஆல்மோஸ்ட் இந்த ஃபைனான்ஷியல் இயர் ஃப்ரம் ஏப்ரல் ஃபர்ஸ்ட்லேருந்து most of the vehicles, that is வாகனங்கள், காருங்களாக இருக்கட்டும், பைக்ஸாக இருக்கட்டும், பஸ்ஸஸ் அண்ட் லாரி, ட்ரக்ஸ் எல்லாம் எதுவும் வந்து ஓடவில்லை. மேக்ஸிமம் லைக் பர்சன்டேஜ்னு பார்த்தோன்னா 97% ஆஃப் த வெஹிக்கிள்ஸ் நடமாட்டம் இல்லை. அப்படி இருக்கச்ச இந்த வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து டேக்ஸ் கட்ட சொல்கிறாங்க. இந்த டேக்ஸ் வந்துட்டு ஓடாத வெஹிக்கிளுக்கு நான் ஏன் டேக்ஸ் கொடுக்கணும்? முதலையே நாங்கள்லாம் வந்துட்டு மக்கள் வந்து சம்பளம் இல்லாமல், வருமானம் இல்லாமல் நிறைய கஷ்டத்தில் இருக்கிற போது எப்படி வந்து இந்த கவர்மெண்ட் வந்து வற்புறுத்தலாம் இந்த டேக்ஸ் கட்டியே தீரணுன்ட்டு. அப்புறமா இல்லாட்டி நாங்கள் ஃபைன் போடுவோம். அது ஒரு மிரட்டல். இது ஒரு பக்கம் இருக்க இன்சூரன்ஸ். இந்த இன்சூரன்ஸ் வந்து இப்போ புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க, கோவிட் இன்சூரன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புது அது ஒரு போகஸ் இது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அபவுட் 3 years பேக் வந்து இந்த ஐசிஐசிஐ லொம்பார்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஐசிஐசிஐ லொம்பார்டில் வந்துட்டு நாங்கள் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எங்கள் ஸ்டாஃப்க்கெல்லாம் இன்சூரன்ஸ் போட்டோம். பட் நிஜமாகவே ஒரு ஸ்டாஃப் வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு. அவருக்கு பாவம் பொள்ளாச்சி ரோட்டில் போகும்போது மேஜர் ஆக்சிடெண்ட். அது வந்து அந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ணும்போது அந்த இன்சூரன்ஸ் லொம்பார்டு, ஐசிஐசிஐ லொம்பார்டு வந்துட்டு கொடுக்கவே இல்லை. ஏதோ ஒரு மொண்டி சாக்கு சொல்லி ஏமாற்றிட்டா. அதுக்குள்ளே அந்த இன்சூரன்ஸும் க்ளோஸ் ஆகிடுச்சு, முடிஞ்சிருச்சு அந்த இயருக்கு. இப்படி தான் வந்துட்டு இவங்க வந்து மக்களை கொள்ளடிச்சிட்ருக்காங்க. ஜென்ரலாக மக்கள் வந்து பாமர மக்கள் வந்துட்டு யாரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதில்ல. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பாவம் அந்த இன்சூரன்ஸ் இதே ஐசிஐசிஐ லொம்பார்டில் பணம் இன்சூரன்ஸ் இது பண்ணிட்டு, லைஃப் இன்சூரன்ஸ். பட் அவருக்கு கஷ்ட காலத்தில் அவர் வந்துட்டு ஏதோ நல்லா இருக்க காலத்தில் ஆரம்பித்தார். பட் அவருக்கு ஏதோ சம்பளம்லாம் சரியாக வராதப்போ அவர் வந்து அவரால் செய்ய முடியல. அப்போ திருப்பி அந்த பணத்தை கேட்கும்போது அதுக்கு 1008 மொண்டி சாக்கு சொல்லி அந்த பணத்தை கொடுக்கவே இல்லை. அந்த நபருக்கு வந்து அந்த 65,000 ரூபாய் அவர் போட்டிருந்தது ஒரு பெரிய அமௌண்ட்டு. அப்போது இதெல்லாம் போய் எந்த ஒரு ஃபோரத்தில் ஒரு பாமர மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லணும்? இல்லாட்டி எல்லாத்துக்குமே கோர்ட்டு, கன்சியூமர் கோர்ட்டுன்னா முடியாதுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வக்கீல் அவங்கள மேய்க்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் இந்த கோர்ட் ஏறிட்டு போயிட்டு வர்றதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இதெல்லாம் வந்து ஒரு 24 hours இல்லை மேக்ஸிமம் ஒரு 1 வீக்கில் ஏதோ ஒரு ஃபோரம் ஷுட் டேக் அப் தீஸ் இஷ்யூஸ் அண்ட் செட்டில் மடமடான்னு முடிக்கணும். பாமர மக்கள் வந்து அவங்க வேலைக்கு தான் போவாங்களா, இல்லாட்டி இந்த மாதிரி கோர்ட்டுக்கும் வக்கீலுங்க பின்னால் போயிட்டுருக்க முடியாது. ஸோ இப்போ இந்த கோவிட் காலத்தில் எப்படி வந்து இந்த வண்டிங்களுக்கு டேக்ஸ் கட்ட சொல்லி இந்த கவர்மெண்ட் வந்து வற்புறுத்துது, மிரட்டுறாங்க. ஆக்சுவலி இது இல்லாட்டி நாங்கள் இதை செஞ்சுருவோம், அதை செஞ்சுருவோம், வந்து ஃபைன் போடுவோம், பெனால்ட்டி இது பண்ணணும் நீங்கன்னு சொல்லி. ஆல்ரெடி மக்கள் வந்துட்டு இந்த இன்றைக்கு இருக்க கோவிட் சூழ்நிலையில் எல்லோரும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. ரொம்ப பயத்துலேயும், நிறைய பேருக்கு வேலையிலேருந்து சம்பளம் கிடைக்காமல் நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு சம்பளம் இல்லாமல், நம்ம அன்றாடம் கூலிக்கு போகிறதவங்க பாவம் அவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒன்று இருக்குது. ஏதோ பைக் வச்சுருப்பாங்க, ஏதோ வச்சுருப்பாங்க, ஏன்னா ஏதோ நல்ல காலத்தில் வாங்கியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு அவங்கள எல்லாத்தையும் இப்படி ஒரு மிரட்டுறதே முதல் தப்பு. இந்த நாங்கள்லாம் ஸ்கூல்ஸ் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த காலேஜஸ் நடத்துகிறவங்களுக்கு எங்களுக்கு பஸ்ஸோட நடமாட்டமே இல்லை இந்த லாஸ்ட் 5 months. இதுக்கு வந்து இப்போ எஃப்சி பண்ண சொல்கிறாங்க. இந்த எஃப்சி வந்து அது நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸஸையும் எங்கள் பஸ்ஸஸ் பார்த்தோன்னா எங்கள் ப்ரைவேட் பஸ்ஸஸ் 100 மடங்கு நல்ல கண்டிஷனில் இருக்கும் கம்பேர்ட் டு தி கவர்மெண்ட் பஸ்ஸஸ். ஆனால் நாங்கள் போகும்போது ஏதோ ஒரு நொட்டு சாக்க சொல்லி அந்த ஆர்டிஓ, அதுக்கு ஒரு புரோக்கரு, இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த காசை கொள்ளை அடிக்கிறது.
இதெல்லாம் எங்கே போய் யார்கிட்ட இது கம்ப்ளைண்ட் சொன்னால் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க? ஏன்னா மேலிடத்துலேருந்தே கரப்ஷன். ஏன்னா மினிஸ்டர், ஃப்ரம் சீஃப் மினிஸ்டர் டு த மினிஸ்டர், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் டு எவ்ரிபடி இஸ் கரப்ட். அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸர்ஸ் அந்த பதவி வர்றதுக்கு அவங்க வந்து அந்த பணம் கொடுத்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்க அதுக்கு மேலே அவங்க வசூல் பண்ணுறாங்க. எங்கே நாடு போகுது? நம்ம மக்கள் வந்து எங்கே போய் இந்த குறைகளை சொல்ல முடியும்? இதெல்லாம் வந்துட்டு கடவுள் நம்புறவங்களுக்கு கடவுள் தான் வந்து இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்கணும். ரெண்டாவது, இந்த இபி பில்ஸு. நான் இந்த ஒரு 5 மாதமாக நிறைய பேர், நாங்களும் தான் இதை அனுபவித்தோம். இப்போது கம்பெனி ஓடிட்டுருக்குது, இல்லாட்டி ஒரு அலுவலகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது, இல்லாட்டி ஒரு வீட்டில் தங்கி கொண்டு இருக்கிறோம். ஏதோ வெரைட்டிஸ் ஆஃப் இது. ஒரு சிலர் வந்து ஒர்க்கிங் விமென்ஸ் ஒரு ஒர்க்கிங் மென்ஸ் ஹாஸ்டல் அவங்க வீட்டில் நடத்துகிறாங்க. அந்த ஆளுங்க தங்கிட்டு இருக்கும்போது கரண்ட் பில் இருந்திருக்கும். பட் அதே பில் எப்படி வந்து ஏப்ரல் மேக்கும் வரும், இல்லாட்டி மே ஜூனுக்கும் வரும். அவங்க வந்துட்டு அதே பில்லை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ நாங்களாம் வந்துட்டு பை மந்த்லி 80,000 rupees பே பண்ணிகிட்டு இருந்தோன்னா இப்போ அசல் யூஸே பண்ணுறதில்ல. தஸ் டோட்லி க்ளோஷர். நம்ம மூடி கிடக்குது இந்த பில்டிங்ஸ்லாம். இப்போவும் வந்துட்டு அதே பை மந்த்லி பில் 80,000 போட்டிருக்காங்க. இது யாருக்கிட்ட போய் கேட்குறது? இப்போ இந்த நாங்கள் அட்லீஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸு, இந்த தனி மனிதர்கள் பாமர மக்கள் வந்துட்டு, எனக்கு ஒரு லேடி சொல்கிறாங்க, அவங்க பாவம் ஒரு தனி லேடி, அவங்க வந்து ஒரு ஹாஸ்டல் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ மார்ச்லேருந்து எல்லோரும் போயிட்டாங்க. இப்போ யாரும் இல்லை, அவங்க விடுதியில் யாரும் தங்கலை. ஆனால் அவங்களுக்கு பில் வந்து பழைய மாதிரியே 24,000 ரூபாய் வந்திருக்குதாம்மா. அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு வந்து வருமானமே இல்லை, எனக்கு யாரும் இங்கே தங்கவும் இல்லை, எப்படி மறுபடியும் அதே 24,000 ரூபாய் வரும்? அதை கேட்டானா, நீ கட்டினா கட்டு, இல்லாட்டி நாங்கள் வந்து கட்டையை எடுத்துகிட்டு போயிடுறோம், ஃப்யூஸ் எடுத்துகிட்டு போயிடுறோம்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. நம்ம இதெல்லாம் வந்து அராஜகமாக தோணல உங்களுக்கெல்லாம்? இப்படி கொள்ளை அடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கணும். நீங்கள் வந்து கொள்ளை அடித்து ஊழலில் வந்து மொத்தம் எலக்ட்ரிசிட்டி போர்ட்ஸ் எல்லாம் லாஸில் இருக்குது. நீங்கள் செஞ்ச தவறுக்கு வந்துட்டு மக்களை வந்து இப்படி வந்து ரத்தம் குடிக்கிற மாதிரி செய்கிறது வந்து, இதெல்லாம் வந்து ஒரு நல்லதாகவே தோணலை எனக்கு. இதெல்லாம் நான் நிஜமாகவே நான் வந்து கோர்ட்டு கீட்டெல்லாம் போகிறதா இல்லை. ஏன்னா இதெல்லாம் வேஸ்ட். அங்கேயும் கோர்ட்டுக்கு போய் டைம் வேஸ்ட்டு, ஒரு நீதியும் கிடைக்காது. வருஷக்கணக்கு ஆகும் இந்த தீர்வெல்லாம் வர்றதுக்கு. கடவுள் கோர்ட்டில் தான் நான் எல்லாம் கும்பிட போகிறேன். நிஜமாகவே எனக்கெல்லாம் வந்துட்டு என்ன யாரா தமாஷ் பண்ணாலுக்குன்னு எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் கண்டிப்பாக கடவுள்கிட்ட வேண்டிப்பேன், இந்த மாதிரி இந்த அயோக்கியர்கள், இந்த ஊழல்வாதிகள் எல்லாம் அழியணும், இந்த நாட்டை விட்டு எல்லாரும் போகணும். எனக்கு வந்து அதை பற்றி கவலையே இல்லை. யாருன்னா என்ன வந்து என்னம்மா இந்த அம்மா இவ்வளோ கொடூரமாக நினைக்கிறாங்க நினச்சாலும் கூட அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா ஒரு அந்த காலத்திலே இருக்குது, இப்போது புராணத்திலே இருக்குது, ஒரு கெட்டவர்கள் செத்தாருன்னா அதெல்லாம் கொண்டாடுவாங்க. இது என்னமோ பலரும், ஐயோ அது எப்படி நீ அப்படிலாம் பேசலாம் கீதா, வந்துட்டு செத்தவங்களை வந்து செத்தவங்களாவது இது இல்லை, இவன் வந்து அயோக்கியனா, நேற்று மட்டும் அயோக்கியனா இருந்துட்டு இன்றைக்கி செத்து போயிட்டான், அவன் வந்துட்டு பெரிய யோகியமானவன் ஆகிட மாட்டாங்க இவங்கெல்லாம். இந்த ஊழல்வாதிகள், அதில் எந்த அரசியல் கட்சியாக இருக்கட்டும், எந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டா, இவங்கெல்லாம் வந்துட்டு நிஜமாகவே இந்த கோவிட் ஒரு விதத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னா, அது கடவுள் அனுப்பிச்ச ஒரு இந்த கோவிட்டு மனுஷனால் உருவாக்கப்பட்டது தான். பட் அதுக்கும் ஒரு இருக்கணும், வரணுன்ற ஒரு விதி இருக்கணும். இந்த கோவிடால் இந்த ஊழல்வாதிகளாக சாகும்போது எனக்கு நிஜமாகவே நம்மளும் போகலாம், அதில் வந்துட்டு யாரும் அதில் விதி விலக்கு இல்லை. ஆனால் அட்லீஸ்ட் இதால் ஒரு விமோச்சனம் கிடைக்குதுன்னு நம்ம நினச்சிக்கலாம். ஏன்னா எங்கே பார்த்தா ஊழல், எதில் பார்த்தாலும் ஊழல், சத்து உணவு மாவு அந்த இதில் ஊழல், இபியில் ஊழல், கான்ட்ராக்ட்ஸில் ஊழல், கார்ப்பரேஷனில் ஊழல், ரேஷன் கடையில் ஊழல், எதில் ஊழல் இல்லைன்னு தெரியல, எல்லாத்துலேயும் ஊழல். இந்த மக்களும் சரி, இந்த மக்களும் வந்துட்டு நான் வந்து படிக்காத மக்களை பற்றி நான் வந்து பேசுகிறதா இல்லை. பட் இந்த படித்தவங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க பாருங்கள், இந்த அரசியல் கட்சிக்கு சார்ந்ததாக பேசுவாங்களே,
நான் தப்புன்னு சொல்லிட்டு போகல, ஒரு தப்பும் கிடையாது. இப்போ நானே ஒரு கட்சி தலைவராக இருந்தால், நான் என்ன தவறு பண்ணுறதா இருந்தால், எங்கள் கட்சியிலும் இல்லை மற்ற மக்கள் நம்ம செய்கிறது தப்புன்னு சொல்ல அது ஒரு ஃபீட்பேக்காக எடுத்துக்கணும். அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனப்பான்மை இருக்கணும். அது இல்லாமல் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அந்த ஃபேஸ்புக்கில் எஸ்பெஷலி என்னமோ பெரிய துதி பாடுவாங்க இவங்களுக்கு. இப்போ ஒரு புதுசாக ஒன்று ஓடிட்டுருக்குது, ஒரு ஹீரோ மாதிரி யாருன்னா ஒருத்தர் ஆக்கி விட்டுருது, அவங்கள ஏதோ ஒரு அரசியல் கட்சியில் சேர்த்திக்கிறது. இவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு சிலரோட பேக்ரவுண்டே தெரியாமல் இவங்கெல்லாம் துதி பாடுறாங்க. அதே ஒரு அசிங்கம். அதுவும் படித்தவங்க பாடின, படிக்காதவங்க பற்றி நான் பேசவே மாட்டேன். ஏன்னா அவங்க பாவம், ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு படிக்கல, அதோட இது பண்ணிடலாம். ஜென்ரலி இந்த வில்லேஜ் சைட் பாம்பர மக்களெல்லாம் நான் நிஜமாகவே என் மனசு அவங்களுக்காக ரொம்ப வருத்தப்படும். ஓகே, இந்த இன்சூரன்ஸ் ஒரு பெரிய ஃப்ராட் இப்போ நடக்குது. இந்த கோவிட் இன்சூரன்ஸ் அதுக்கு மேலே ஒரு பெரிய ஃப்ராடு. இந்த வெஹிக்கிள் டாக்ஸஸ் அது ஒரு இது. இந்த எஃப்சி, இந்த இபி பில்ஸ், இதெல்லாம் இந்த சீஃப் மினிஸ்டர்ன்ட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியலையா, அந்தந்த கன்சர்ன்டு மினிஸ்டர்ஸ்க்கு தெரியலையா அவங்க பண்ணுறதெல்லாம் தப்புன்ட்டு. இவங்கெல்லாம் ஒரு நீதி தேவதர்கள் மாதிரி. எனக்கு இந்த நீதி தேவதை மேலேயே இது போயிடுச்சு, ஒரு மரியாதை. ஏன்னா இவங்க அந்த இடத்துல உட்காந்துட்ருக்குறாங்க ஆல்மோஸ்ட் லைக் நீதி தேவர்கள் மாதிரி. இவங்களே அயோக்கியனாக இருக்கும்போது என்ன நீதி கிடைக்கும் இந்த பாமர மக்களுக்கு? இல்லை, நீதி வழங்குறது சரியில்லாதப்போ இந்த உலகம் எங்கே போகுது? எல்லோரும் நினைக்கலாம், என்னடா இந்த அம்மா பெரிய யோகித மாட்ட பேசுதுன்னு சொல்லிட்டு. எனக்கு அதை பற்றி நான் எது பேசினாலும் நான் அதை பற்றி கவலைப்படல. நான் தப்பு பண்ணாத மட்டும் நான் இதை பற்றி கவலைப்பட மாட்டேன். நான் தப்பு பண்ணியிருந்தால் தெரிஞ்சோ தெரியாமையோ அது யாருன்னா என்கிட்ட சொன்னாங்கன்னா நான் அதை சாரி சொல்ல தயார். பட் நான் தப்பு பண்ணாட்டி நான் சாரி சொல்லவும் மாட்டேன். அந்த மாதிரி என்னோடய குணம். இது ஒரு பக்கம் இருக்க. இந்த கோவிட் இப்போ எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் இந்த டெஸ்ட்ஸில் எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய நியூஸ் பேப்பர் தினத்தந்தி அவங்கெல்லாம் எழுதுனானா அது ஒரு பெரிய உண்மையான இன்ஃபர்மேஷன். நான் இது ஏப்ரல்லேருந்து சொல்லிகிட்ருக்கிறேன், இந்த மாதிரி இந்த கோவிட் டெஸ்ட்லாம் ஃப்ராடு, இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணிகிட்ருக்குறாங்க. நெகட்டிவ் அவங்கள பாசிட்டிவ்னு போட்டுட்டு பாசிட்டிவ் அவங்கள நெகட்டிவ்னு கொடுக்கறதுக்கு எவ்வளோ பணம் இது டிமாண்ட் பண்ணிவிட்டு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸு, லேப்ஸு இது ஒரு பெரிய பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்காங்க. கோடியாக சம்பாதிச்சிட்ருக்காங்க. பணம் சம்பாதிக்க வேண்டியது தான், அதுக்கும் ஒரு வரம்பு இருக்கிறது, எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ஒரு கஷ்டத்தில் இருக்கவங்கள நம்ம அவங்களோட ரத்தத்தை உரிக்கிறது இதை விட ஒரு மகா பாவம் வேறு எதுவும் கிடையாது. இந்த கம்ப்ளைண்ட் போய் யார்கிட்ட சொல்கிறது? ஏன்னா அதில் மினிஸ்டரே இன்வால்வ்டு. மினிஸ்டருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் ஒரு கமிஷன். அந்த மினிஸ்டர் பற்றி நான் எல்லா ஃபோரத்துலேயும் பேசுகிறேன். அந்த ஹெல்த் மினிஸ்டர் மாதிரி ஒரு கரப்ட் மனுஷன் வேறு எங்கேயும் வாழ்க்கையிலேயே பார்த்துருக்க முடியாது. அதுக்கு அந்த செக்ரட்டரிஸ் கூட உடந்த. இந்த ஹாஸ்பிட்டல்ஸ், தப்பு பண்ணுற ஹாஸ்பிட்டல்ஸை யார் ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க? இந்த தப்பான மருந்தை கொடுத்து எவ்வளோ அப்பாவி மக்கள் சாவுறாங்க, எவ்வளோ குடும்பங்கள் அவங்களோட உறவுகளை பாவம் மூஞ்சிக்கிட பார்க்க முடியாமல் இழந்து போகிறாங்க. நான் பர்சனலாகவே சொல்கிறேன், எனக்கு பாவம் எனக்கு ஒரு பெட் சப்ளை இருந்தார், இந்த தலகாணி இதெல்லாம் செய்கிறது. ரொம்ப அப்பாவி மனுஷன். அவர் சும்மா ஜென்ரலாக டெஸ்ட்டுக்கு போயிருக்காரு. இது ஏப்ரல் மாதத்தில். அப்போ இந்த அளவுக்கு இது கூட இல்லை. அவர் ஒன்றுமில்லாத மனுஷனை தூக்கி பாசிட்டிவ்னு போட்டு ஒரே நாளில் என்ன மருந்து கொடுத்து அந்த நாள் இறந்து போயிட்டார். 4 நாளுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஒரு பாடியை காமிச்சு அந்த பாடியை மூடி அந்த புள்ள கேட்டுருக்குது எனக்கு பாரு. இந்த மாதிரி ஒரு பர்சன் கிடையாது. இந்த மாதிரி நிறைய மக்கள் என்கிட்ட இந்த மாதிரி இந்த கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி எங்களோட உறவினர்களில் காட்டலன்னு ஒரு வெஜிடபிள் சப்ளையர் எனக்கு மெட்ராஸில் எனக்கு தெரிஞ்சவர், அவரோட ஒய்ஃபும் இப்படி தான் இறந்துட்டு அவங்க பாடியை காட்டல. பாமர மக்களுக்கு ஒரு லான்னா அதுக்கப்புறம் அது எப்படி அரசியல்வாதிக்கும் பணக்காரனுக்கும் வேறு லா இருக்கும்னு எனக்கு தெரியல. இந்த ஒரு நாட்டில் தான்
ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டம், பாலிட்டிஷியனுக்கு ஒரு சட்டம். இப்போ ஒன்றும் இல்லை. நான் வந்துட்டு வசந்த்குமாரை பற்றி பர்சனலாக நான் பேச விரும்பலைன்னா அவர் நல்லவராகவே இருந்திருக்கலாம். நான் வந்து அவரோட பர்சனலுக்கு பாவம் அவர்கிட்ட பேசக்கூடாது, பாவம் அவர் வந்து இறந்து போயிட்டார். ஆனால் அந்த குடும்பத்தவங்களோ இல்லாட்டி அந்த கட்சிக்காரங்களோ அதை வந்து ஒரு ஊர்ஜினப்படுத்துகிறாங்க. அவர் வந்து இப்போ நெகட்டிவாக தான் இறந்தார். அவர் நெகட்டிவாக பாசிட்டிவாக ரெண்டாவது எதாவது இருந்துருந்துக்கிட்டோம். அதை பற்றியும் நான் பேசலை. ஒரு ஊரடங்குன்ட்டு இருக்கும்போது ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங்னு சொல்லும் போது அப்போ அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் இந்த அரசியல்வாதிக்கும் உகந்தது தானே. அப்போ ஏழைங்க மட்டும் அவங்க பாடியை வந்துட்டு கார்ப்பரேஷன் எடுத்துகிட்டு போகும்போது ஏன் இந்த அரசியல்வாதி இந்த பணக்காரங்க பாடி அதே கார்ப்பரேஷன் எடுத்துகிட்டு போகக்கூடாது? அப்போ சட்டம், 2 சட்டம், 2 நியாயமான நியாயங்கள். வசதியானவன் அவனுக்கு ஒரு சட்டம், ஏழையாக பிறந்தனா அவனுக்கு ஒரு சட்டம். இது வந்து நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இந்த கேள்வி கேட்குறேன், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த கேள்வி கேட்குறேன். எங்கே இதெல்லாம் போய் நிற்க போகுதுன்னு சொல்லிட்டு. இதில் வந்து இந்த சோ கால்டு அரசியல்வாதிகள் மெயினாக இந்த கவர்மெண்ட் சர்வன்ட்ஸு, இப்போ நீங்கள் கோவிடில் செத்தாலோ இல்லை உங்கள் குடும்பத்தில் யாரோ இருக்கவங்க கோவிடில் செத்தாலோ அதே இது தானே உங்களுக்கும் உணர்வு. எப்படி ஏழை அவங்க வீட்டில் யாரோ செத்தானா அவங்களுக்கு எப்படி ஒரு இழப்போ அதே மாதிரி தான் உங்களுக்கும் இழப்பு. அப்போ வந்துட்டு உங்களுக்கெல்லாம் அந்த மனிதாபிமானமே கிடையாது, ஒரு எம்பத்தி. நம்மளும் அந்த கஷ்டத்தில் இருப்போம், இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போது இவர் மிஸ்டர் வசந்த்குமார் மறுபடியும் அவர் பற்றியே இப்போ இதுதான் லேட்டஸ்ட்டாக நம்ம பார்க்குறது. அந்த கூட்டம், அந்த மக்கள் போய் மக்களுக்கும் வந்துட்டு இருக்க வேண்டியது நம்ம ஒருத்தர் மேலே பாசம், ஒரு மரியாதை, அதெல்லாம் நான் வந்து எதையும் சொல்லலை. பட் அந்த எப்படி அவங்கெல்லாம் போய் ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்துக்கிட்டு கூட்டம் சேர்ந்துக்கிட்டு இதால் எவ்வளோ பேருக்கு மறுபடியும் வரப்போகுதுன்னு தெரியல. இதே ஒரு சம்பவம் ஹைதராபாத்தில் நடந்தது. இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலோட சம்மந்தி இறந்துட்டு 130 பேர் போயிருக்கிறாங்க. அந்த 130 பேர், அவர் வந்து கொரோனாவில் செத்தவர், அந்த 130 பேர்த்துக்கும் கொரோனா வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இதெல்லாம் அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. இது வந்து மேலிடத்தில் நடக்கிற தவறுகள் எல்லாம் வெளியே வரதில்லை. ஏதோ பாவம் ஒரு குக்கிராமத்துலையோ இல்லாட்டி ஒரு 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 வீதியில், சின்ன வீதியில் ஒருத்தர் இறந்துட்டா அவங்க பற்றி அப்படி ஒரு இது வருது. ஒரு கோவிடில் செத்துட்டார் இப்படி அப்படின்னு ஒரு பெரிய ட்ராமா நடத்துகிறாங்க. இந்த விஐபிஸ் வந்து கோவிட் வந்து வரும்போது யாரும் அதை பற்றி அனௌன்ஸ் பண்ணுறதில்ல, யாரும் அவங்களுக்கு சொல்கிறதே இல்லை. இறந்த அப்புறம் மட்டும்தான் அவங்க இறந்துட்டாங்க, இல்லாட்டி முக்கால்வாசி தடவை என்ன சொல்கிறாங்க, இது வந்துட்டு ஹார்ட் அட்டாக்ல இருந்துட்டாங்க, அதில் வேறு ஏதோ சொல்லி இது பண்ணுறாங்க. ஒன்றுமில்லை. இப்போ இந்த சர்ச்சை ஈவன் வித் வசந்த்குமார் அவங்க சொல்கிறாங்க இல்லை ஹாஸ்பிட்டல் ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா he has died of கோவிட் பாசிட்டிவ்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க இதில். பட் வந்து அது ஒரு பெரிய இஷ்யூவாக பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லிட்டு. அந்தந்த குடும்பங்களுக்கே இருக்கணும். இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து இது வந்து ஒரு பரபரப்பே பண்ணக்கூடாது. நம்ம வந்து எவ்வளோ குடும்பத்தை நம்ம வந்து பாதிக்க போகிறோம், இந்த இந்த 100 பேர் 200 பேர் இன்னும் எவ்வளோ பேர்த்துக்கு வந்து இந்த பாதிப்பு கொடுக்க போகிறாங்கன்னு அவங்களுக்கே அந்த உணர்வு இருக்கணும். இதெல்லாம் தேவையா இந்த ஒரு காலகட்டத்தில்? ஆர்டினரி காலகட்டத்தில் அவங்க என்னவோ செஞ்சுக்கிட்டோம், அதை பற்றி யாரும் எதுவும் பேசுறதுக்கு இல்லை. பட் வந்து ஊரடங்குன்னு சொல்கிறது வந்து அப்போ வந்து பாமர மக்களுக்கு மட்டும்தானா? அப்போ அதே இது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி காலையில் போய் என்ன ஆரவாரம் பண்ணியிருக்காங்க. அப்போ நிஜமாகவே ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் மருந்து கொடுக்க போகணுன்னா அப்போ அவங்கள என்னெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க? இப்போ வந்து எனக்கே வந்து மெட்ராஸ்க்கு எனக்கு வேண்டிய ஒருத்தவங்களுக்கு இந்த மருந்தை அனுப்பணும். இந்த மருந்தை அனுப்புறதுக்கு போய் கலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஊரடங்கு சொல்லி யாரும் போய் கலெக்ஷன் பண்ண முடியல. அப்போ வந்துட்டு அந்த நிஜமாகவே அந்த யாரோ ஒருத்தர் அந்த நபர், அது ஆம்பளையாக இருக்கட்டும் பொம்பளையாக இருக்கட்டும், அப்போ அவங்களுக்கு வந்து அந்த மருந்து டைமுக்கு போய் சேராத வேலை ஒரு பெரிய ஆபத்து வரலாம். அப்போ இந்த சூழ்நிலைகளையும் பார்க்கணும். இந்த போலீஸும் இந்த லா அண்ட் ஆர்டரெல்லாம் எந்த சூழ்நிலை யார் எதுக்காக வந்திருக்கோம் அது உண்மையாக இருக்கணும். அதுக்கு வந்து அவங்களும் அந்த இது கரெக்டாக காட்டணும். இதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அந்த மருந்தை வாங்குறதுக்குன்னு சொல்லணும். எதுவும் பேசவே விடுறதில்லை இந்த போலீஸ். சம்டைம்ஸ் ஒரு அராஜகமாக பண்ணிகிட்ருக்காங்க. இல்லாட்டி ஒரு ஃபைன், உடனே ஒரு ஃபைன், பேசக்கூட விட மாட்டாங்க.
எனக்கு நிஜமாகவே உலகம் இந்த நாடு எங்கே போகுதுன்னு ஒன்றும் புரியல. இது வந்துட்டு இது நல்ல அறிகுறியாக எனக்கு தோணலை. மக்களும் வந்து நீங்களும் ரியலைஸ் பண்ணணும், சிச்சுவேஷன் மோசமாக இருக்குது. இந்த கவர்மெண்ட் வந்து பாதி இதை மூடி மறைக்குது. அவங்களோட தவறுகளை தெரியாமல் இருக்கிறதுக்கு நிறைய பொய் பேசுகிறாங்க. கோவிட் கேஸஸ் வந்து இன்க்ரீஸில் தான் இருக்குது, ஒன்றும் கம்மி ஆகலை. இது வந்து இவங்க சொன்ன இந்த முதல் கணக்குகள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்படி ஆகும் அப்படி ஆகும், பீக் இருக்கும் இப்படி இறங்கும், அதெல்லாம் எதுவும் உண்மை கிடையாது. அதே மாதிரி நிஜமாகவே எவ்வளோ பேர் கோவிடில் சாகுறாங்க, இல்லாட்டி இவங்க கொடுத்த தப்பான மருந்தால் தான் முக்கால்வாசி சாகுறாங்க. ஏன்னா எனக்கும் டாக்டர்ஸ் இருக்காங்க, எனக்கும் பெரிய பெரிய டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் அமெரிக்காலேயும் இருக்காங்க. என்னோடய ஓன் டாக்டரே ஒரு டாக்டர். அவங்கெல்லாம் சொல்கிறது வந்துட்டு அங்கே வந்து தெர் இஸ் நோ மெடிசின் ஃபார் கோவிட். ஓகே, அப்போ வந்து இவங்க வந்து அந்த ஃபீவருக்கும் அந்த தலைவலிக்கும் வேறு அந்த இந்த த்ரோட்டுக்கும் கொடுக்க மருந்து வந்து நிறைய பேர்த்துக்கு அவங்களுக்கு வேறு எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் சூட் ஆகலை. இதை ஒத்துக்கிறதுக்கு எந்த டாக்டருக்கும் ஐ மீன் எல்லா டாக்டர்ஸையும் சொல்ல மாட்டேன், ஒரு சில டாக்டர்ஸ் இதை பற்றி உண்மையாக பேசியிருக்காங்க. பட் இந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஏன் இந்த உண்மையை சொல்கிறதில்ல? அதுக்கப்புறம் பெரிய பெரிய பில்ஸ், தட் இஸ் லட்சமாக போடுறாங்க. இந்த மருந்தே இல்லாத ஒரு நோவுக்கு எப்படி 10 லட்சம் 20 லட்சம்லாம் பில் போடுறாங்களோ, இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கடவுள் தான் வந்து நம்ம மக்களை காப்பாற்றணும், இல்லாட்டி இந்த சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. கோவிடை விட பொருளாதாரம் ரொம்ப மோசமாக இருக்குது. மக்கள் நான் வந்துட்டு என்ன நம்புறது, மக்கள் என்னை நம்பாத அவங்களுக்கு கூட நான் பேசுகிறதே இல்லை. நீங்கள் வந்து என்னை கேட்கவும் கூட வேணாம், நீங்கள் முதலே ஆஃப் பண்ணிக்கலாம். நம்புறது மக்கள் இங்கே வந்து நான் சொல்கிற மாதிரி இங்கிலீஷில் இஸ் அ ரெய்னி டேன்னு சொல்கிற மாதிரி இது வந்து மழைக்காலம். நம்ம ஒரு மழைக்காலம் எவ்வளோ நாள் இந்த மழைக்காலம் இருக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆகையால் நீங்கள்லாம் வந்துட்டு இருக்கிறத பத்திரமா சேர்த்தி வச்சுட்டு ஆரவாரம் பண்ணாமல் எப்படியோ ஏதோ ஒரு வேலை, அந்த வேலையில் ஏதோ ஒரு பணத்தை சேர்த்தி வைங்க. வேலைகள் இல்லை, ஸோ அதில் இருக்கிற பணத்தை வச்சு பத்திரமா இருங்க. அண்ட் மை அப்பீல் டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இப்போ இந்த சூழ்நிலையில் ஒரு எலெக்ஷன் தேவையா? பீகாரில் இந்த வருங்காலத்தில் நெக்ஸ்ட் இயர் இந்த ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு டெஃபினட்டாக தேவையில்லை. நான் ஒரு அரசியல் கட்சியாக இருந்து கூட நான் வந்து இது கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன். இந்த எலெக்ஷன் மக்களுக்கு இது ஒரு சூழ்நிலையே கிடையாது. பீகாரில் அவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்குது, ஆனால் ஒரு டிவியாவது சேனலாவது அந்த மழை சிச்சுவேஷனை பற்றி பேசுகிறதில்ல. பட் எல்லோரும் வந்து இன்றைக்கி இந்த சுஷாந்த் சிங் பற்றியும் ராஜ்புட் பற்றியும் அந்த பையன் இறந்துட்டு அவனுக்கு கண்டிப்பாக ஒரு நியாயம் கிடைக்கணும், அதை வந்து நான் கொச்சப்படுத்தலை. பட் ஒரு எல்லா டிவி சேனல் அதே 24 மணி நேரம் கேட்டிருக்கு அளவுக்கு அது என்ன அப்படியே ஒரு முக்கியத்துவம் எனக்கு தெரியல. இதெல்லாம் அரசியல். இப்போது பீகாரில் இந்த எலெக்ஷன் தேவையா? இல்லாட்டி இந்த இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே எல்லோரும் இப்போ எலெக்ஷனுக்கு பிஸியாக இருக்காங்க. யாரும் மக்கள் கஷ்டப்படுறாங்களே, அது என்ன பண்ணணும், மக்களுக்காக என்ன பண்ணணும், இந்த செலவு, இந்த எலெக்ஷன் செலவு இப்போ தேவையா? இந்த பணத்தை வந்து மக்களுக்கு ஒரு நிதியாக ஹெல்ப் பண்ணலாம். இது வந்து அவங்களுக்கு இப்போ இந்த சூழ்நிலையில் வேலை இல்லாதவங்களுக்கு, இந்த மருத்துவ மருந்து வாங்கிறதுக்கு பணம் இல்லாதவங்களுக்கு, அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த பணத்தை வச்சு உதவி செய்யலாம். பட் இப்போது அவங்களுக்கு வந்து அவங்களோட அரசியல், அவங்களோட பவர், அவங்க ஆட்சியில் உட்காரணும், அதுதான் இப்போ முக்கியமாக இருக்குது. அதுதான் இப்போது ரொம்ப முக்கியம் மக்களை விட. இது வந்து கண்டிப்பாக இப்படி ஆச்சுன்னா ஒரு பேர் ஆபத்து கண்டிப்பாக நம்மளை எதிர்கொண்டு இருக்கிறது. ஒரு பேரழிவு அண்ட் பேராபத்து ரெண்டும் வரும் கண்டிப்பாக. இது நான் வந்து விளையாட்டுக்கு எதுவும் சொல்லலை, நான் வந்து சீரியஸாகவே சொல்கிறேன். பேரழிவு காத்து கொண்டு இருக்கிறது. இவங்களுக்கு வந்து மக்கள் மேலே முதல் இது ஒரு மக்களை பற்றி கவலைப்படணும். மக்களை பற்றி கவலைப்படாமல் அவங்களுக்கு எலெக்ஷன் தான் முக்கியம்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேரழிவு
இந்த அரசியல்வாதி எல்லாருக்கும் இருக்கிறது. நன்றி, வணக்கம். ஸ்வதந்திரா பார்ட்டி. ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய். யார் யாருக்கு இது பிடிச்சதோ ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலையோ எங்களோடது கேட்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.